தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி மக்கள் மாளிகையில் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பொங்கல் பண்டிகை முன்னிட்டு லோக் நிவாஸ் கொடி தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கவர்னர் கைலாஷ்நாதன் குடும்பத்தோடு பங்கேற்று பொங்கல் வைத்து கொண்டாடினார். விழாவில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, செல்வகணபதி எம்பி, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு செயலர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தமிழர் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் வெளிப்படுத்தும் விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை பாரதிபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்ப சேவா சங்கத்தின் சார்பில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருக்கோவிலில் திருவாபரண தரிசனத்திற்கான ஊர்வலம் நடைபெற்றது. திருவாபரண பெட்டி மணக்குள விநாயகர் திருக்கோவிலிருந்து எடுத்து செல்லப்பட்டு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேர் என்கின்ற குப்புசுவாமி தரிசனம் செய்து ஊர்வலத்தை துவக்கி வைத்தார். இந்த ஊர்வலத்தில் ஸ்ரீ ஐயப்ப சேவா சங்க நிர்வாகிகள், பிரமுகர்கள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து தாமரை பொங்கல் விழாவில் பங்கேற்று பொங்கல் வைத்து பெண்கள் அனைவருக்கும் நலத்திட்ட உதவியாக புடவைகள் வழங்கினார். மேலும் கோபூஜை விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் பசுக்களுக்கு கீரைகள் மற்றும் தீவனங்களை வழங்கி வழிபாடு செய்தார். பொங்கல் விழாவை முன்னிட்டு சிவபெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து சுந்தரநாயகி அம்மன், அஷ்டபைரவர்கள், நவக்கிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பாஜக பிரமுகர்கள் ரவி, ஏழுமலை மற்றும் அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். தட்டாஞ்சாவடி தொகுதி நமது மக்கள் கழக வேட்பாளரும் பொது செயலாளருமான விநாயகம் தொகுதி மக்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். தட்டாஞ்சாவடி தொகுதி மக்களின் வாழ்வில் அனைத்து செல்வங்களும், ஆரோக்கியமும், மகிழ்ச்சியும் நிறைந்திருக்குமாறு ஆண்டவனை வேண்டிக் கொண்டார். தட்டாஞ்சாவடி தொகுதி மக்கள் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். புதுச்சேரி அதிமுக நகர கழக செயலாளர் அன்பழகன் பிறந்தநாள் அவரது இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. மாநில கழக செயலாளர் அன்பழகன் நேரில் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். விழாவில் அவைத் தலைவர் அன்பானந்தம், மாநில இணை செயலாளர் திருநாவுக்கரசு, கவுன்சிலர் கணேசன், துணை செயலாளர்கள் காந்தி, கிருஷ்ணமூர்த்தி, அண்ணா தொழிற்சங்க பாப்புசாமி, பாசறை தமிழ்வேந்தன், ஓய்வு பெற்ற டிஎஸ்பி ரத்னவேல், முன்னாள் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சிவாலயா இளங்கோவன், தொகுதி துணை செயலாளர் சண்முகம், போக்குவரத்து துறை ராஜேந்திரன், சேதுராமன், தொகுதி கழக தலைவர் சங்கர், தொகுதி செயலாளர் டாக்டர் கணேஷ், மாநில மகளிர் அணி தலைவி தரணி தேவி, செயலாளர் விமலாஸ்ரீ, பொதுக்குழு உறுப்பினர்கள் கல்பனா, ஜெயந்தி, தொகுதி இணை செயலாளர் மதி மற்றும் உழவர்கரை தொகுதி பிரமுகர்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முழுவதும் கொண்டாடப்பட்ட தாமரை தைப்பொங்கல் விழாவின் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் திருக்காமேஸ்வரர் ஆலய கிழக்கு சன்னதி வீதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தாமரை தைப்பொங்கல் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி பாரதிய ஜனதா கட்சியின் வில்லியனூர் தொகுதி தலைவர் தாமரை செல்வம் தலைமையில் நடைபெற்றது.
இதில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பொங்கல் தொகுப்பு மற்றும் புடவைகளை பரிசாக வழங்கினார். நிகழ்ச்சியில் தொகுதி பொறுப்பாளர் செல்வகணபதி, தொகுதி பொதுச் செயலாளர்கள் ராஜவேல், பன்னீர்செல்வம், தொகுதி மகளிர் அணி தலைவி லதா, வில்லியனூர் மாவட்ட தலைவி அனிதா, மாவட்ட பொதுச் செயலாளர் கனகராஜ், மங்களம் தொகுதி பொறுப்பாளர் கண்ணபிரான் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி மாநில தலைவி தாமரை செல்வி, மாநில பொறுப்பாளர் ஜெயந்தி, மாநில பொதுச் செயலாளர்கள் விஜயலட்சுமி, பிரியா, மாநில நிர்வாகிகள் பொன் ஆறுமுகம், மகாலட்சுமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனுடன் வில்லியனூர் தொகுதி துணைத் தலைவர்கள் தமிழரசன், சீனிவாசன், தொகுதி இளைஞர் அணி தலைவர் சஞ்சய், மாவட்ட நிர்வாகிகள் கண்ணன், தேவராஜன், தொகுதி நிர்வாகிகள் ரவிச்சந்திரன், ஆதிமூலம், விமல்ராஜ், சிவபெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி தலைமையில் தாமரை பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழா பாஜக தொகுதி செயலாளர் பன்னீர்செல்வம் ஏற்பாட்டில் லாஸ்பேட்டை ஐயனார் கோவில் அருகே நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி மற்றும் மாநில நிர்வாகி மகேஷ் கலந்து கொண்டு பொங்கல் விழாவை துவக்கி வைத்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. பொங்கல் பண்டிகை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்த அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி மணவெளி தொகுதிக்குட்பட்ட ஆண்டியார்பாளையம் நியாய விலைக் கடையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புகளை வழங்கினார். இந்த பொங்கல் தொகுப்பில் 4 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சமையல் எண்ணெய், 1 கிலோ நாட்டு சர்க்கரை, 1 கிலோ பைத்தம் பருப்பு மற்றும் 300 மில்லி பான்லே நெய் ஆகிய 5 அத்தியாவசிய பொருட்கள் அடங்கியிருந்தன. மேலும் இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணமூர்த்தி, சுகுமார், சக்திவேல் உள்ளிட்ட அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பெட்டட்சமன சிபிஎஸ்இ பள்ளியில் தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவான பொங்கல் பண்டிகை பள்ளி முதல்வர் அருட்தந்தை பாஸ்கல்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. விழாவிற்கு துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் HCL மென்பொருள் நிறுவன உதவி பொது மேலாளர் செல்வம் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டார். பள்ளி முதல்வர் விருந்தினர்களை வரவேற்று சிறப்புரையாற்றி விழாவின் முக்கியத்துவத்தை விளக்கினார். உழவர்களின் உழைப்பை போற்றும் இந்த விழாவில் ஆசிரியர்கள், மாணவியர்கள் பள்ளி வளாகத்தில் புதிய பானையில் புதிய அரிசி, பால் வைத்து பொங்கல் செய்தனர் மற்றும் சூரியனுக்கு நன்றி செலுத்தினர். மாணவர்கள் பாரம்பரிய உடைகள் அணிந்து நாட்டுப்புற நடனங்கள் மூலம் விழாவை சிறப்பித்தனர். துணை சபாநாயகர் ராஜவேலு உரையாற்றி மாணவர்களுக்கு பாரம்பரியத்தை அறிந்து மதித்து எதிர்காலத்தில் பரப்ப வேண்டும் என்பதை வலியுறுத்தி கல்வியுடன் சேர்ந்த பண்பாடு, ஒழுக்கம் மற்றும் ஒற்றுமை வளர வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டார். பொங்கல் விழாவை ஏற்பாடு செய்த பள்ளி முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் துணை சபாநாயகர் பாராட்டும் நன்றியும் தெரிவித்தார். விழாவில் மாணவர்கள் பல்வேறு போட்டிகளில் சிறந்து விளங்கியதற்காக துணை சபாநாயகர் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். அதன்பின் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற உரியடித்தல் நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் மாணவர்களுடன் இணைந்து பொங்கல் விழாவை கொண்டாடினார். புதுச்சேரியில் பள்ளி கல்வித்துறையில் 292 கௌரவ விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிகா ஆசிரியர்கள் கடந்த 4 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். பள்ளி கல்வித்துறை அலுவலகம் முன் கடந்த மாதம் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். அப்போது கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் சங்க பிரதிநிதிகளை அழைத்து பொங்கலுக்குள் அனைத்து ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் என உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை ஒத்திவைத்தனர். இந்நிலையில் பணி நிரந்தரம் ஆணை கிடைக்காததால் மறைமலை அடிகள் சாலை அண்ணா சிலையில் அருகில் இருந்து வெங்கடசுபா ரெட்டியார் சிலை வரை அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாச்சலம் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தங்கள் குழந்தைகளுடன் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாரி, அரசு ஊழியர் சங்கங்களின் தலைவர் பாலகுமார், தலைமை ஆசிரியர் சங்க தலைவர் சிறில் நிக்கோலஸ், தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சங்க தலைவர் பொற்செழியன், விரிவுரையாளர் சங்க தலைவர் அருள்சாமி, பட்டதாரி ஆசிரியர் சங்க தலைவர் ராமதாஸ், அரசு தொடக்கப்பள்ளி நல சங்க தலைவர் மோகன்தாஸ், பொதுச் செயலாளர் ஜனார்த்தனன் ஆகியோர் பங்கேற்றனர்.
புதுச்சேரி போத்தீஸ் நிறுவனம் ஆண்டுதோறும் நடைமுறைப்படுத்தும் பாரம்பரிய தைப்பொங்கல் விழா இந்த வருடமும் ஊழியர்களுடன் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் போத்தீஸ் பொது மேலாளர் பாலமுருகன் கலந்து கொண்டு ஊழியர்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை மனிதவள மேலாளர் மகேஸ்வரன் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவான பொங்கல் நாளை மறுதினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் சமத்துவ பொங்கல் திருவிழா அனைத்து பகுதிகளிலும் கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட குந்துசாலை பகுதியில் பாஜக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இந்து, கிறிஸ்தவர், இஸ்லாமியர்கள் ஆகிய மத குழுக்கள் வேறுபாடு இல்லாமல் சகோதரத்துவ உணர்வுடன் ஒன்றிணைந்து பொங்கல் வைத்து விழாவை கொண்டாடினர். இந்த விழா பாஜக துணைத் தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொங்கல் வைப்பதற்கு தேவையான சில்வர் பாத்திரங்கள், அரிசி மற்றும் வெல்லம் வழங்கப்பட்டன. சமத்துவ பொங்கல் விழாவை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இந்து, கிறிஸ்தவர் மற்றும் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக பங்கேற்று பொங்கல் கொண்டாடிய நிகழ்வு பொதுமக்களுக்கு சகோதரத்துவத்தின் உண்மையான அர்த்தத்தை காட்டியது மற்றும் பாராட்டுகளை பெற்றது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருகம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள புனித சவேரியார் ஆலயத்தில் பொங்கல் திருநாள் விளையாட்டு போற்றி மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. முன்னதாக ஆலய வளாகத்தில் மகளிருக்கான கோலப்போட்டி, இளைஞர்களுக்கான உரியடித்தல், குழந்தைகளுக்கான ஓட்டப்பந்தயம், பந்து அடித்தல், உள்ளே வெளியே பலூன் வெடித்தல், நொண்டி விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு தந்தை அருள் பிரகாசம், டான் பாஸ்கோ, இறை மக்கள் மற்றும் முருகம்பாக்கம் பேட் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் கரும்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு காட்டேரிக்குப்பத்தில் உள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார். அதன் பின்னர் காட்டேரிக்குப்பம் பகுதியில் பொங்கல் கரும்பு வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மண்ணாடிப்பட்டு தொகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு பொங்கல் கரும்பு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன், முத்தழகன், லோகு, ஜெயக்குமார், ராஜா, சிவகுமார், ரவி, மோகன்ராஜ், நாஞ்சல் மனோகர், சிதம்பரநாதன், ஜெயராஜ், இலைவதி, ஹரிஹரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில கிராமினிய நாடார் பேரவையின் தலைமை அலுவலகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் விழா நடைபெற்றது. இந்த விழா பேரவைத் தலைவர் முனைவர் புரந்தரதாசன் தலைமையில் நடைபெற்றது. பொங்கல் வைத்து வழிபாடு செய்யும் இந்த நிகழ்ச்சியில் பேரவையின் கௌரவ தலைவர் ஆனந்த், காப்பாளர் ஆசிரியர் சபாபதி, பழனிவேலு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் மகளிரணி கௌரவ தலைவி சாந்தி, மாநில தலைவி பிருந்தாவதி, பொதுச் செயலாளர் காஞ்சனா, பொருளாளர் ஜெயலட்சுமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிறைவாக காப்பாளர் ஆசிரியர் சபாபதி நன்றியுரையாற்றினார். இந்த பொங்கல் வழிபாட்டு நிகழ்ச்சியில் இளைஞரணி பொறுப்பாளர்கள், மகளிரணி செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் தலைமை தொகுதி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சி மங்களம் தொகுதிக்குட்பட்ட அரியூர் கிராமத்தில் தாமரை தைப்பொங்கல் விழா மங்களம் தொகுதி தலைவர் சௌரிகிரீசன் தலைமையில் நடைபெற்றது.
இந்த நிகழ்வில் தொகுதி மகளிர் கலந்து கொண்டு 108 பொங்கல் பானைகளில் பொங்கலிட்டனர். இதில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு மகளிருக்கு பொங்கல் தொகுப்புகளை வழங்கியதுடன் அனைவருக்கும் புடவைகளையும் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அனைத்து பிரிவுகளின் பொறுப்பாளருமான அசோக் பாபு, மாநில செயலாளர் தமிழ்மாறன், மகளிர் அணி பொறுப்பாளர் ஜெயந்தி, மகளிர் அணி மாநில தலைவர் தாமரை செல்வி, வில்லியனூர் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா, மகளிர் அணி மாநில பொதுச் செயலாளர்கள், மாநில செயலாளர் காமாட்சி, அரியாங்குப்பம் மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்தன், மாவட்ட பொதுச் செயலாளர் சதீஷ்குமார், மங்களம் தொகுதி பொறுப்பாளர் கண்ணபிரான், ஊசுடு தொகுதி பொறுப்பாளர் பெருமாள், பட்டியலணி மாவட்ட தலைவர் கல்யாணசுந்தரம், தொகுதி தலைவர் வெங்கடேசன், தொகுதி நிர்வாகிகள், மகளிர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி புரணங்குப்பத்தில் இயங்கி வரும் PV கன்ஸ்ட்ரக்ஷன் எனும் கட்டுமான தொழில் நிறுவனத்தின் சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தனியார் சொகுசு விடுதி கட்டுமான பணிகள் நடைபெறும் இந்த இடத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் PV கன்ஸ்ட்ரக்ஷன் நிர்வாகிகள் புகழேந்தி மற்றும் விஜய் ஆகியோர் ஏற்பாட்டில் அங்கு பணிபுரியும் 50 தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் திருப்பணிக்குழு தலைவர் முருகேசன், நண்பர்கள் ராஜகுரு, தங்கரத்னம், முனுசாமி, தமிழ், சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுவை மங்களம் தொகுதிக்குட்பட்ட கனவாப்பேட்டை கோட்டைமேடு கிராம பஞ்சாயத்தில் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை தை பொங்கல் திருநாளை முன்னிட்டு கோலப்போட்டி நடைபெற்றது. இந்த கோலப்போட்டியில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்றனர். ஒவ்வொரு வீதிக்கும் 3 பரிசுகளும், போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட உள்ளன. கோலப்போட்டியை காமாட்சி அம்மன் அறக்கட்டளை தலைவர் ரவிக்குமார், முன்னாள் வாரிய தலைவர் பாலமுருகன் மற்றும் போட்டியின் நடுவர்கள் நேரில் பார்வையிட்டு சிறந்த கோலங்களை தேர்ந்தெடுத்தனர். இந்த போட்டியின் பரிசளிப்பு விழா வரும் 18ஆம் தேதி கனவாப்பேட்டை திருக்காஞ்சி ரோட்டில் நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் பங்கேற்றவர்கள் அடையாள அட்டையுடன் வந்து பரிசுகளை பெற்றுக் கொள்ளலாம் என விழா குழுவினர்கள் தெரிவித்துள்ளனர். கோலப்போட்டியில் சிக்குக்கோலம், ரங்கோலி உள்ளிட்ட பல்வேறு வகையான கோலங்கள் வரையப்பட்டு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. காட்டேரிக்குப்பம் ஸ்ரீ அஷ்டலிங்க சிவாலயத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் மங்களம் தொகுதி விவசாய அணி மாவட்ட பொதுச் செயலாளர் பங்கூர் கார்த்திகேயன் பொங்கல் விழாவை முன்னிட்டு அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பொன்னாடை அணிவித்து பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்வில் பக்தர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி முருகம்பாக்கம் பகுதியில் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் பொங்கல் பரிசுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ரவி பாண்டுரங்கன் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தனது வேட்பாளருக்கு ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் வார்டு செயலாளர் அப்பு, துணை வார்டு செயலாளர் பாலாஜி, மேலவை உறுப்பினர் செல்வம் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் ராஜேந்திரன், தனசேகரன், ஜீவா, சத்யா, சரவணன் உள்ளிட்ட இளைஞர்கள் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகைகளில் முக்கியமான பொங்கல் திருநாளை முன்னிட்டு பல்வேறு கல்லூரிகள் மற்றும் பொது இடங்களில் பொங்கல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் கீழவாஞ்சூர் பகுதியில் அமைந்துள்ள புற்றுமாரியம்மன் ஆலயத்தில் நிறவி திருப்பட்டினம் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை மாநில பட்டியலணி பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் ஏற்பாடு செய்திருந்தார். விழாவில் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் மணிமாறன், தொகுதி பொதுச் செயலாளர்கள் மனோ சதீஷ், பாலாஜி, குமரவேல், ஆறுமுகம், மணிமேகலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட பெண்களுக்கு பொங்கல் தொகுப்புடன் பொங்கல் பரிசாக புடவைகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் தை திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் பொங்கல் பொருட்கள் வழங்கும் விழா நடைபெற்றது.
பொங்கல் விழாவை கொண்டாடும் விதமாக அலுவலகத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளுக்கு அனைத்திலும் நேரடியாக சென்று பொதுமக்களுக்கு கரும்பு, நாட்டு சர்க்கரை மற்றும் புத்தாண்டு கேலண்டர்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்புகளை லாவண்யா வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், பொதுமக்கள், சரண் தொண்டு அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி இந்திராநகர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா தொகுதிக்குட்பட்ட காந்தி, திருநல்லூர் பகுதியில் கொண்டாடப்பட்டது. இந்த விழா காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் டெல்லியிலிருந்து வந்த மேலிட நிர்வாகி ஆகியோர் கலந்து கொண்டனர். விழா முழுவதும் பாரம்பரிய முறையில் கொண்டாடப்பட்டு பெண்களுக்கு பொங்கல் பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டதில் விழாவின் சிறப்பை மேலும் கூட்டியது. நிகழ்ச்சியின் ஏற்பாடு காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் கிராம மற்றும் நகர பகுதிகளில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் பகுதியில் கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் சமத்துவ பொங்கல் வைத்து விழாவை கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் சமூக சேவகர் ஜமாலுதீன் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து வழிபாடு செய்தார். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் மூலிகை மரக்கன்றுகள் வழங்கப்பட்டதுடன் குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கப்பட்டன. மேலும் அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பொங்கல் பரிசுகள் வழங்கப்பட்டு விழாக்குழு சார்பில் பொங்கல் வாழ்த்துக்களும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தாமரை கலாச்சார பொங்கல் விழா சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் அவர்களின் தலைமையில் கருவடிக்குப்பம் இடையஞ்சாவடி அய்யனார் கோவில் அருகே நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினரும் ராமராவ் புதல்வியுமான தக்குபதி புரந்தேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவில் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட சுயஉதவி குழுவை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மகளிர் ஒன்றிணைந்து பொங்கல் வைத்து சூரிய பகவான் மற்றும் இயற்கை அன்னைக்கு நன்றி செலுத்தினர். விழாவில் கலந்து கொண்ட அனைத்து மகளிருக்கும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் பொங்கல் பானை மற்றும் புடவை வழங்கினார். மேலும் காலாப்பட்டு தொகுதி முழுவதிலும் இருந்து 2000க்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்கள், இளைஞர் அணியினர், மகளிர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் காலாப்பட்டு தொகுதி பாஜக தலைவர் அசோக்குமார் தலைமையில் காலாப்பட்டு தொகுதி மற்றும் உழவர்கரை மாவட்ட பாஜக பொறுப்பாளர் மேற்கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.